இந்த சனி பெயர்ச்சி பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. நம்ம இதுவரைக்குமே சனி 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ண போறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 5 வருஷம் கூட இல்லை, அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை, அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இப்போ செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை வெளிப்படையாகவே தெரியறது. சுதந்திரம் கிடைக்கிறது, ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி அதை சம்பாதிக்கூடிய காலம் நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நான் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி, செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பெயரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புட்டே வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா, சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில். பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரிய உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதிரத்து போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேல் தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுவார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி ஆடுறார், ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி அங்கே இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா? எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்துட்டு இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா? பக்காவாகிடும். தூங்கி இருந்தமாக இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது, ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா? வராது. மனசு தெளிவாக இருக்கும். ஆயிரத்து குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதுல தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்காரு. நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகள் இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலமோலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனி 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம்
ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார், அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை, அப்படி வியாதி ஒன்றும் நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதுலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாட்சி இது கொடுக்க போகிறது, படைக்க போகிறது. நம்ம நாடும் வீடும் ஒரு ஒரு கதையில் வர மாதிரி இல்லை, இப்படி வந்துட்டு போகிற மாதிரி வழக்கம் போல் இல்லை. நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கைலாம் சொல்கிறேன். 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோடு உயர போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்றது வெளிப்படையாகவே தெரியறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை. இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர, யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது, சுதந்திரம் கிடைக்கிறது. ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு, அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம வந்து இந்த பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறாரு. நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரகன் நான் சொல்ல அடுத்த சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி, செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி, தனுசு ராசி சனி பெயர்ச்சி 4ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்லாம் கேட்கப்படாது. சுகஸ்தானத்தில் சனீஸ்வரன் தான் என்ன கொடுவசம் அப்படின்னு மூஞ்சி தூக்குற அளவுக்கு எளிமையானவங்களுக்கு கூட சனீஸ்வரன் பார்த்துக்கலாம். இப்போ என்னத்துக்கு கெட்டுப்பிடுவீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். மனசே வராது. கையிலேருந்து பிடிங்கின்னு போனாலும் சனீஸ்வரன் உண்டு, வேறு வழியில் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா குருக்கும் சனிக்கு இது பெரிய தொல்லை தான். அன்றாட லைஃப்பில் சொல்கிறேன், இப்போ இல்லை, பொது வாழ்க்கையில். ஏன்னா சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீடு தனம், 3ஆம் வீடு சனீஸ்வரர் தான். அது இல்லையா? 3ஆம் வீடு முயற்சி கொடுக்கணுமா? இல்லை, முயற்சியே பண்ணணும். எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த முயற்சி தான், அது வந்தால் போதும். 2ஆம் தனம் குடும்பம் இப்படி தான் போய் விடணும். ஏன்னா குடும்ப விருத்தி வந்து நான் சம்பாதிச்சு நிறைய கொடுக்கணும், கெட்டுப்பிடுவாங்க, அப்படியே எல்லாம் போடுவாங்க. அப்படி தான் இப்படி தான் அத்தனை கட்டுப்பாடுகள் அப்படிலாம் பண்ணும். லேபர் இன்டென்சிவ் பீரியடில் லேபர்னா நம்ம என்ன கூலிகாரனாக இருக்கணுமா? ஏன் பெரிய லெவல் ஆகக்கூடாதா? அது ஈக்குவலாக இந்த கன்றாவி யாருன்னு சொல்கிறது? மகரம் கும்பம், இதுக்கு சனீஸ்வரன் அவருக்கு ஒரு பெருமை கொடுக்குறது தான் இந்த மீட்டிங் போட்டு பேசி மாசி மாதத்தில் பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கானுங்க. குருக்கும் சனிக்கும் ஒரு பெரிய விஷயம் இது. அவங்களை பெருமைப்படுத்தினா வேணாமா? அந்த பெருமைக்கு உண்டான காரியத்தை பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டி சனி பயிற்சியில் இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு, சனிக்கு கொடுத்துருக்கு. அதேமாதிரி குருக்கு பயிற்சி வரும்போது குருக்கு கொடுத்துருக்கு. அது இப்போ வேணாம். காரணம் என்னென்னா உலகத்தை ஃபுல்லாகவே இவாள் தான் ஆள்றான், நம்பவே மாட்டேங்கிறீங்க. அங்கே எடுபடலை, இங்கே எடுபடுன்னா இங்கே எடுபடாது. இந்த செக்கு வச்சிட்டார் பகவான். ஏன்னா இவனுக்கு பட்டா தான் தெரியும். அதுக்காக வந்து ஒரு 300-400 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, செழிப்பாக இருந்தோம் இல்லையா? பிரிட்டிஷ்காரன் பிஃபோர் பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி அதான் தானே, எதுவும் குறையில்லை, எல்லாம் திருப்தியாக இருந்து அந்த லெவலுக்கு கொண்டு வர போகிறார். அவன் சாப்பிட்டு ஏப்ப விட்டு போட்டான், நாசம் பண்ணிட்டான், அது வேறு விஷயம். காதில் பூ சுற்றிட்டாங்க நம்மளை, என்ன பண்ணுறது? அரசாங்கம் அப்படி இருந்துருது, ஏமாந்து போயிட்டோம். சரி, அந்த நிலைமை இப்போ கொண்டுறாரு. அதே ஜோதியாக் பெல்ட்டு கொண்டு நம்ம நிற்க வைக்கிறோம். ஏன்னா கேலி கூத்தாக்கிட்டாங்க நம்ம நாடை. அதை நிமித்திக்கு வைக்கிறோன்னா இங்கே உளவாளிகள் இங்கேருந்து நமக்கு சிஏ மாதிரி இங்கே ஏதோ ஏஜென்சி பண்ணி நாசம் பண்ணிட்டு இருக்க பளிச்சியாக தெரியுறது. நம்ம ஆளுக்கு அது பின்னாடி போய்ட்டு ஏதோ கிடைக்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. நாட்டை வேறு ஆண்டிருக்காங்க அவங்க. சரி, இதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஒரு நிலைமை மாறி சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு நவகரங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
அந்த கிழக்கே மேற்கே தெற்கே வரைக்க நவகரங்கள் பார்க்குறீங்களே, பார்த்துருப்பீங்களே கோயிலில் போனால். ஒன்றாக்கு ஒன்று மேற்கு ஒன்று மேலே பார்த்து அங்கே சைடில் இருக்கும், இப்படி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். இப்படி இருக்கும்போது அதுகள் டீம் ஒர்க் பண்ணணும்னா எப்படி ஒர்க் பண்ணும்? குணங்கள் பேசி எல்லாம் வேறு. இப்படி இருக்கும்போது டயத்துக்கு டைம் எலிமெண்ட்டு பண்ணலை, கஷ்டங்கள் வருது. அதனால் சனீஸ்வரர் பயிற்சி வரும்போது ஐயோ 7 நாடு சனி ரொம்ப படுத்துறது. 7 நாட்டு 2 ஜென்மம், அந்த 12 2 அதே மாதிரி அஷ்டம சனி, சதுர்த்தாச சனி, இப்படிலாம் இருக்குது. சப்தம சனி எத்தனை சொல்லலாம். 6ஆம் வீடு ருணரோசத்து சனி, இப்படிலாம் இருக்குது. எத்தனை 3ஆம் வீடு சனி எத்தனை சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். குடும்பத்து சனி, ஐயோ இப்படிலாம் இருக்குது. இப்படி பூர்வ சனி, பூர்வத்து சனி சொல்லுவாங்க தான். ஐயோ கஷ்டத்துக்கு தான் பிறந்திருக்கான் போகல பூமியில். 5ஆம் வீடு சனி உட்கார்ந்துருக்கு, எதுக்குமே வராது, விருத்திக்கு வராது, இப்படி தான் இருப்பான், வாழ்ட்டின்னு இருப்பான், அசமத்தாவே இருக்கானே, இப்படி என்ன எதுவுமே ஒரு இப்படி இருக்கோமேன்னு எண்ணமே வரலன்னா 5ஆம் வீட்டில் சனி உட்காந்து அப்படி தான். இப்படிலாம் இருக்குது. அதுக்காக இப்படியே சனி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் வழி வச்சுருக்காரு. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் எல்லாருக்கும் ஆல்டர்னேட்டிவ் கோச்சாரத்தில் ஒரு வழி வச்சுருக்காரு. ஆனால் நமக்கு தெரியல. நமக்கு எதுதான் தெரியும், நேராக சொல்லணும் இப்படி இருக்குன்னு. அப்புறம் அது நீயே பண்ணிட. அர்ஜுனன் சொல்கிறான், அதை நீயே பண்ணிட. எனக்கு நான் சண்டை போடுறதுக்கு நீ ஏதோ சொல்கிறேன்னு நான் கேட்குறேன்னா அதை நீயே பண்ணிட. ஏன் அப்படி பண்ணுற, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்மளை அப்படி ஒத்துண்டுருவோம் நம்ம. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு உண்டாக்கினார். இப்போ அந்த ட்ரெண்டு மாறி ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெண்டு வருது. நீங்களே பார்க்க போகிறீங்க. நம்பர் 1 வேர்ல்டில் நம்பர் 1 பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, திங்குற தண்ணீரை வடைக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக் இங்கே நிறையவே செட்டில் ஆகி நல்லபடியாகி அத்தனை பேருக்கும் ஜீவனத்துக்கு குறையில்லை. சைட் பிஸ்னஸ், சிஸ்டர் கன்சர்ன், கான்ட்ராக்ட் பேசிஸ், அது இது என்னெல்லாம் உண்டு. அதெல்லாம் மெசேஜ் பண்ணி ஒவ்வொருத்தரும் பணம் நிறைய இருக்கும், வேண்டியது பொருள் கிடைக்கும். நம்ம நாட்டிலேருந்து எல்லாம் போயான விளையாட்டுக்கு மாமிசம் கூட இங்கே தான் போகிறது. பசு இங்கேருந்து எடுத்து அனுப்புகிறானுங்க வெட்டி. எப்படி இருக்கு பாருங்கண்ணா. நல்லமாக இங்கேருந்து தான் போகுது எல்லாமே. ஸோ இதுக்கான நாயெல்லாம் அனுப்புகிறானுங்க. இது கூட கேட்குறான், சைனாக்கு நாயெல்லாம் போயிட்டு ஒரு காலம் இப்படிலாம் கூட சம்பாதிக்கிறது பாருங்கள். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி தான் இல்லை, எல்லாம் பண்ணலாம். ஆனால் சாப்பாடு பொருள்லேருந்து அழகுபடத்துலேருந்து உடைய ஆழகத்தை மணி மந்திர ஓசனைகள் மூட்டிலேருந்து அலங்காரப்பையிலேருந்து கலைகள்லேருந்து என்னென்ன உண்டோ அத்தனை எவ்வளவும் கொட்டி கிடக்குங்க. அவங்கள லிஃப்ட்டு கொடுத்து தூக்க வேணாமா இல்லையா? அப்படியே இப்படி இருந்துட்டு போதும் வச்சுன்னு துருண்டு வச்சுட்டு போனோன்னா அதை நம்பி ஒரு தொழில் இருக்குது, இண்டஸ்ட்ரி இருக்குது, டெவலப் பண்ணணும், சம்பாதிக்கணும். அதுக்கு வழிமுறையில் என்னென்னு அரசாங்கமும் நினைக்கல. இங்கே வச்சு அதில் அவ்வளோ பணம் போட்டால் லாயக்கப்படாது. அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியே இல்லை, அந்த மைண்ட் அப்ளிகேஷன் இல்லை. இப்போ தான் வந்திருக்கு பேக்கேஜ் இண்டஸ்ட்ரி, என்னென்ன உண்டோ அதெல்லாம் வந்திருக்கு. இல்லைன்னா எப்படி நமக்கு தெரியும்? அங்கே நாட்டில் தில்லு முள்ளு பண்ணுற ஊர் கம்பெனிகளே நிலமோ ஷோ பண்ணி பந்தா பண்ணுறது ஒரு விரல் எடுத்து ஒரு வேப்ப எண்ணெய் அது அதே சமயத்தில் அதில் எடுத்து சிரஞ்சியில் வச்சு பண்ணி இங்கே ஹார்ட்டுக்கு இதுக்கு ஆப்ரேஷனுக்கு ஃப்ளைட்டில் ஒரு 10,000 15,000 ஒரு இது விற்கிறானா. இந்த துருண்டு கொடுத்து இறைச்சிக்கு வேப்பில் தொகையில் இஞ்சி போடுவாங்களே அது அந்த எசன்ஸ் கோந்து இதெல்லாம் ஐய அப்படி மூச்சுக்கிட்டு போய் ஒதுக்குறவங்க சும்மா கொடுத்தாலே எப்படி இருக்குன்னா இந்த லட்சத்தில் இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு இருந்திருக்கோம். இவ்வளோ கேவலப்பட்டோம் பாருங்கள். இப்போ வட்ட வளத்தை நமக்கு தெரியறதுக்கு தான் பகவான் இந்த மாதிரி மோசம் பண்ணாலும் தெரியல. இப்போ நம்ம எழுச்சி உரம் செய்து சிரமமான அரசாங்கம் ஒவ்வொரு தனித்தனி நாடாக இருந்து அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு கூட அது தனித்தனி நாடாக சண்டை சேர சோழ பாண்டே சௌராஷ்டிரா அமையவன் மராட்டி அப்படி இல்லாமல் சண்டை போட்டு இப்படி முட்டாளாக்கின்னு ஒத்த நாடு இப்படி பாழாக போச்சுறதுக்கு அதுக்காக வேண்டி மகோதயர்களை வர வச்சு பிரிட்டிஷ்காரனை வச்சு சைனாக்கார அவங்கள எல்லாரும் வர வச்சு புத்தனை அதெல்லாம் உண்டாக்கி ஸ்ட்ராம்லைன் பண்ணி நாடகம் ஆடி ஒரு வழியாக இப்போ நாடு தண்ணறி வளைகிற அளவுக்கு பாய் இது கொண்டு வந்துட்டார். இப்போ எல்லாமே பக்கவாக அந்த கோச்சாரம் அமைந்திருக்கு. ஒரு 300 இயர்ஸ் முன்னாடி யாராவது இருந்திருக்குன்னா பஞ்சாங்கம் தான் பாருங்கள் நீங்களே. நான் இது தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, நான் பார்க்குறது படியில்லை. சிச்சுவேஷன் பிரகாரம் நான் சொல்கிறது உண்மை, அது இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி வரும்போது இந்த அமைப்பில் வரும்போது நம்ம நாடு நம்பர் 1 ஆகணும்னா எத்தனை முட்டாளாக்கணும் மற்றவங்களாம், இல்லை நம்ம விழிப்புணர்ச்சி பெரிய அளவில் ஆகணும். அதுக்கு டீம் ஒர்க்கை பண்ணால் தானே நாடு உயரும். ஒருத்தர் ஒரு திசையை பார்த்து இருந்தே சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு கேள்வி பண்ணிட்டு அவ்வளோ ஐசின்னு பண்ணியிருந்தால் எப்படி நாடு இம்ப்ரூவ் ஆகும்?
வீடும் இம்ப்ரூவ் ஆகும். வீடும் நானும் இம்ப்ரூவ் ஆகிறதால நீங்களே பார்க்கலாம். அதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம கூட ஒத்துழைப்பு பண்ணணும், எந்த அளவுக்கு இது பண்ணணும், இது வேணும் வேணாந்து இதுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தில் துணிஞ்சு இறங்கணும். அதுக்கு உண்டான என்ன முதலோ பொருளோ என்ன உண்டோ அதுக்கு எந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி பண்ணணும். அது இதெல்லாம் பரவாயில்ல சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். அதை அவ்வளோ ஒன்றா சேரக்கூடிய அமைப்பு தான் இந்த கோச்சாரத்தில் இந்த சனி பயிற்சி வந்திருக்கு. முதல் மாதம் வந்த உடனே பார்த்து எல்லாம் மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. செவ்வாய் தவிர மற்ற எல்லாம் உள்ளே உட்காந்துருக்கானா இல்லையா மாசியில். அப்புறம் சனீஸ்வரன் சுக்கிரன் போனவுடனே சனீஸ்வரன் போய் மீனத்துக்கு போகிறாரு இல்லையா. அப்படிங்கப்பா அதுலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு செட்டப் பண்ணி கரெக்டாக குரு பார்வை வேறு கிடைக்கிறது பட்டு எந்த தோஷம் நீங்கி அந்த அமைப்பை உண்டாக்கி பழையபடியே பிஃபோர் 3 டிகேட்ஸ் முன்னாடி ஆன என்ன நிலையோ கொண்டு வரார். வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும். அப்போ எல்லாம் வாசல்லே உட்காந்து சின்ன கட்டியிருப்பான் சாப்பிட்டு தூங்கும். எல்லா இடத்துலையும் எவ்வளோ வேணும் சாப்பிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்படி ஒரு நினைவுலாம் காரணம் இருந்தது. அதாவது சொந்தமாக தொழில் ஏதோ கிளர்க்கு வேலைக்கு போவாங்க, கணக்கு பிள்ளையா அவ்வளோதான். ஏதோ எடுபடி வேலைக்கு சம்பாதிச்சு போவாங்க. இது அந்த அறிவு தான் செய்யக்கூடிய கணக்கு வழக்கு எழுதுறதோ ஏதாவது இது பாடம் சொல்லிக் கொடுத்தோ சொல்லிக் கொடுக்குறதோ கலைகள் சொல்லிக் கொடுத்தோ ஆர்ப்பாட்டம் இப்படி தான் இருந்தது. விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் இதுதான் தவிர ஒருத்தன் அடிமையாக போய் சம்பாதிக்கிற காலமே இல்லை. அது விட்டாங்க சிச்சுவேஷன் பிரிட்டிஷ் பீரியடு வரும். எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க பாருங்கள். பிரெயின் வாஷ் பண்ணி முட்டாளாக்கப்பட்டது பாருங்கள். நம்ம சம்பிரதாயத்தில் அடியோடு ஒய்ச்சாங்க. அதுக்கு அரசாங்கமே கோயிலில் எடுத்துக்கணும். இது எங்கேயாவது நாட்டில் உண்டா? எங்கேயாவது எந்த நாட்டில் அரசாங்கத்து கோயில் இருக்கா பாருங்களேன். எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. இதையும் பெருமை பேசிக்கிறாங்க. அதுதான் ஆபத்து. இந்த முருகனுக்கு வராமல் ஆபத்து உண்டாக்கி நல்லா முருகனுக்கு ஆபத்து வருமா எங்கேயாவது? நடிப்பு இது அவ்வளவும் அது வருமா எங்கேயாவது? எப்படி இருக்குது? சிவனுக்கு வர ஆபத்து வர பண்ணி இதெல்லாம் பண்ணாங்களே. சைனாக்காரன் அவங்க பாம்பு இதை வச்சு நாசம் பண்ணான். இனிமேல் இந்த கைலாசத்தை வாயை தர்க்கமில்லை ஒருத்தனுமே. அவரே ட்ராமா ஆக்ட் பண்ணார். அவர்கிட்டங்களே நடக்காது. இதெல்லாம் வரும்போது தெய்வங்கள் நம்ம இங்கே உரையும் இடம் பச்சையாக வரும் பார்க்கலாம். எல்லாமே ஆத்மா விவேகானந்தர் சொல்கிற மாதிரி உள்ளிருந்து எல்லாமே தெரியும். சரீரத்தை வச்சு ஏமாத்துற வேலை சரீரம் நம்மளை ஏமாற்றும், யாருக்குமே தெரியாது. ஆப்சன்ட் மைண்ட் ப்ரொஃபஸர் ஒருத்தர் சினிமாலாம் வந்தது. எப்படிங்க யார் வீட்டுக்கு போவேன், யார் வீட்டுக்கு நான் இல்லையா, இந்த வீடு இல்லையா, நீ இல்லையா அப்படின்னு சொல்லி ஏமாந்து போகக்கூடாது. இந்த திசையை இங்கே இல்லையா, இது இங்கெங்கேயோ இருக்குது வீடு, இங்கே இருக்குது இப்படி குழப்பி முட்டாளாக்குறது இல்லையா. சாதாரண சின்ன விஷயத்துக்கே எப்படி இருக்குன்னா எவ்வளோ சைத்தன்யம் இது மறைவு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது நமக்கு இங்கே கண்கூடாக நிறைய பார்க்கலாம். பகவான் உரைய முடியும் இல்லையா. அட்டகம் எதுக்காவது லைவாக பகவான் செத்து போவானா எங்கேயாவது சொல்லுங்க. கேரளமாக இருக்குல்ல. சரீரம் செத்து போனால் கூட அது பிறவி ட்ராமா முடிஞ்சது போவார். திருப்பி அது சரீரத்தை கொண்டுருவார். நானும் கொண்டு வர முடியுமா? முடியாது. அவரை கொண்டுருவார். வேறன்னா அவர் கொண்டு தான் பவர் இருக்குது. கிருஷ்ணர் லைவாக பண்ணி காமிச்சிருக்காரு. அதெல்லாம் புராணத்தில் வருது. கிருஷ்ணருடைய பாகவதத்தில் வரும். எதுக்கு சொல்கிறான்னா நீங்கள் இந்த கண்ணு முன்னால் பார்க்க போகிற இந்த 2 வருஷம் பராப வருஷம் பிளவ வருஷம் சொல்லக்கூடிய இந்த வருஷத்தில் எப்படிலாம் மாறுறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாறுதல் அடையக்கூடிய விஷயத்தில் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே அந்த குருவே உட்கார்ந்து அஷ்டமத்தில் உட்காந்துருப்பார். பேர் அஷ்டமம் இப்போ சொன்னேன் கிடையாதுன்னு. அங்கே அவருக்கு 6ஆம் வீடு உட்காந்துருக்காரு. அஷ்டமத்தில் உட்கார்ந்தது தான் இவருடைய சுகஸ்தானம் 4ஆம் வீட்டை பார்க்க முடியுது. தனுசில் சனீஸ்வரர் உட்காந்துருக்கார். 2க்கு 3 அதிபர். அங்கே பார்க்கக்கூடிய பார்க்கும்போது அவரை அங்கிட்டு சனியினோட தோஷத்தை போக்குறதுனால தான் சனீஸ்வரர் நேரம் அங்கேருந்து உங்களுடைய 10ஆம் வீடு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. எவ்வளோ அழகாக பண்ணுறாரு. நம்மளை கேட்டால் நம்ம முட்டாளாக்கப்படுவோம், லூஸ் மாதிரி பண்ணுவோம் தானே. அதனால் இந்த விஷயங்களை பார்க்கும்போது தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு அமைப்பில் எல்லாமே கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பொருள் பணம் அந்தஸ்து இத்தனை மாதம் போதும் போன்று மனநிலையிலே வாழ்க்கை எங்களுக்கு சொல்ல வேணாம், பிரச்சனை வேணாம் சொல்கிறவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கை கூடும். உங்களுடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெருத்த லெவல் கொடுக்கணும். நாடு உயர நீங்களும் வேணுமா அப்படியே இருக்கணும்னா உங்களுடைய செல்வாக்கு பெருமை எல்லாம் கூடும். குடும்ப விருத்தியாகும். குழந்தைகள் நலம் நன்னாக இருக்கும். சொத்து பத்து வீடு வாசல்லாம் இந்த கடன் உபாதைகள் யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அந்தரவும்
வியாபாரம் பண்ணுறதுன்னா உடனே இன்னமும் தப்பாக நினச்சிக்கிறீங்களா? என்னமோ ஒருத்தனை கை நீட்டு வாங்குறது ஒஸ்தியாக இருக்காது. சொந்தமாக 4 பேர் வேலை கொடுக்கலாம். உங்கள் லெவல் அளவுக்காது அறிவு செல்வம் பயன்படும். எல்லாம் தேவைகள் ஏற்படும். என்னென்ன உண்டோ அத்தனையும் வரும். கலைகள் இருக்கும்போது என்ன கவலை, வித்தைகள் இருக்கும்போது என்ன கவலை, எல்லாம் சிறப்பாக இருப்பேன்னு சொல்லி அந்த கன்சல்டன்சி செல்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களே மார்க்கெட்டில், அந்த மார்க்கெட்டு அது பிரகாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஆகிடலாம். அதனால் தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க. ஏதோ பண்ணுறேன், காலத்தை ஓடுறேன், இப்படி வாழ்றதுக்கு இப்படி அந்த எண்ணத்தை விட்டுடுங்க. அந்த எண்ணத்துலேருந்து மாற்றி உங்களை தூக்கி கொண்டு பிரகாசிக்க போகிறார். என்றைக்காவது சூரியன் வருத்தப்பட்டுதா? இவ்வளோ தூரம் வெளிச்சம் அடிக்கிறேன்னு இந்த நாய்களுக்கெல்லாம் சூரிய வெளிச்சம் கொடுத்து இந்த ஆரோக்கியம் சொல்கிற இதெல்லாம் ஒரு நன்றி விசுவாசம் இல்லையே நவகர்கள் நினைக்கிறதா நினைக்காது. அவங்க செயல்படும் போது எவ்வளோ போராடி பண்ணுறாங்க. சேட்டலைட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நவகிரக சனீஸ்வரன் தயவுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் எவ்வளோ பண்ணுறாரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், சனீஸ்வரரை கண்டா பயந்து ஓடுறோம். இதெல்லாம் தேவையா? அதனால் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ விஷயங்கள், நமக்கு அதிக விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஒன்று நிச்சயம், வாழ்க்கையில் எல்லாமே தரித்திரத்தை விட்டு வெளியில் வருவாங்க. அதே சமயத்தில் பொருள் பணம் தானம் எப்போதும் நிறைய இருக்கும். இல்லாமை, அறியாமை, கல்லாமை அறவே போயிடும். ஆரோக்கியம் கண்கூடும். அந்த நோய், இந்த நோய், அது ஒரு நோய், இது கண்ணு, காலு, மூக்குக்கு, நகத்துக்கு, கழுத்துக்கு, சாலுக்கு, இந்த மாதிரி நோயெல்லாம் இதுவுமே கிடையாது. நோய் நொட்டவே நொட்டாது. அவ்வளோ சரீரம் அவ்வளோ அருமருந்துகளுக்கு நம்ம காரணமாக இருந்துட்டு இப்போ பிரகாசிக்க செய்வார். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அருமையாக வாழ்க்கை போகும். இந்த நிறைவடைன்னு சொல்லி சனீஸ்வரனுடைய இந்த ஒரு பயிற்சினால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.